சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னீங்க, கந்த சஷ்டி நேரத்துல கந்தர் அனுபூதி சத் சங்கத்தும் போது சொன்னேன், சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு, இன்டர்நெட் நாலேஜை டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு. இப்ப ஏஐ இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. அதனால 10 ஆண்டுகளுக்குள் வறுமை காணாமல் போய்விடும், பாவர்ட்டி காணாமல் போய்விடும். ரொம்ப கான்சியஸாவும் இன்டலெக்சுவலாவும் அறிவு சார்ந்தும் ரிச்சான ரிலிஜியன்ஸ் மட்டும்தான் நிக்க போகுதுங்கய்யா. ஃபியர் சார்ந்து ஃபியரை யூஸ் பண்ணி பரப்பப்படுற ரிலிஜியனும், கிரீடை யூஸ் பண்ணி நீ கன்வெர்ட் ஆனா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பரப்பப்படுற ரிலிஜியனும் அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரிலிஜியனோட பார்ட்டா இருக்கிறவங்களே மெதுமெதுவா நம்பிக்கையை இழந்து சனாதன இந்து தர்மத்தை நோக்கி மூவ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, நாலேஜ் சென்ட்ரிக், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் பண்ணி அது மூலமா பில்ட் பண்ணப்பட்ட ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் இல்லையா. ஜென்சி 99% ஆஃப் த ஜென்சி இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல். பல சர்வேஸ் பாத்தீங்கன்னா 99% ஆஃப் த ஜென்சி அண்ட் ஜென் ஆல்பா they are saying they are more spiritual centered religious. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியா தான் இருக்கு. அதாவது பியூர் நாலேஜ், பியூர் எக்ஸ்பர்டைஸ், ஜீவ ஈஸ்வர ஜெகத் இந்த மூன்றை பற்றியும் நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் இது எல்லாத்தையும் அவர்களாகவே தேடுகிறார்கள். இந்த தேடலில் அவங்க அவங்களை எல்லாரையுமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு தான் கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்கிற ரிலீஜியனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஜென்சி, ஜென் ஆல்பாவோட தர்ஸ்டுக்கு, சீக்கிங்க்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய கேள்விகளுக்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய தேடலுக்கு ஈடு கொடுக்கின்ற சூப்பர் கம்ப்யூட்டிங், அது மூலமா கால்குலேட் பண்ணி கன்க்ளூஷன்ஸ்க்கு அரைவ் பண்ற இது மாதிரியான தேடலுக்கு, இன்டெலிஜென்ஸ் சீக்கிங்க்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்றதுக்கு ஜென்சி, ஜென் ஆல்பா தயாரா இல்ல, இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ற சொல்ற ரிலிஜியன்கள் எதுவுமே 10 வருஷத்துக்கு மேல, மேபி மேக்சிமம் நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்ண சொல்ற ட்ரெடிஷன்ஸ் மட்டும்தான் தாக்கு பிடிக்க போகுது. அப்படின்னா சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தாக்கு பிடிக்க போகுது. 25 இயர்ஸ் நான் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றேன், ஆக்சுவலா 10 வருஷம் கூட சொல்லலாம். ஏன்னா the way the AI is growing, taking us to the next level, every day the way the breakthroughs are happening. அதனால 60% of the Gen Z believes in reincarnation. ரீஇன்கார்னேஷன் சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய தனித்துவமான சத்தியம். சனாதன இந்து தர்மத்துக்குடைய யுனிக்கான பிரின்சிபிள்ஸ் வேற எந்த மதத்திலும் இல்லாத, சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய யுனிக்கான பிரின்சிபிள்ஸ் இந்த உபனிஷத் மொத்தத்தையும் வடிகட்டி எடுத்தோம்னா ஒரு 10 பிரின்சிபிள் எடுத்தோம்னாங்க. ரீஇன்கார்னேஷன், கர்மா பிரின்சிபிள், இஷ்ட தெய்வ பரத்துவம், இந்த 10 பிரின்சிபிள் எடுத்தோம்னா ஜென்சி மொத்தமா இந்த 10 பிரின்சிபிளையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சர்வே வேணா எடுத்து பாருங்க. அதே மாதிரி இன்னர் சீக்கிங்க பிரையாரிட்டைஸ் பண்ணி, ஸ்ரத்தையை பிரையாரிட்டைஸ் பண்ணி தேடி அடையுங்கள்னு சொல்ற பிரின்சிபிளே நம்ம சனாதன இந்து தர்மத்துக்கான யூனிக்கான பிரின்சிபிள்ங்க. ஜென்சி, ஜென் ஆல்பா இஸ் இண்டிபெண்டன்ட்லி எக்ஸ்ப்ளோரிங். இந்த இண்டிபெண்டன்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தன் பாதையை தான் கண்டு தான் வகுத்து கொண்டு இன்டெலிஜென்ஸ் சரண்டர், இன்டெலிஜென்ஸ் சரண்டர் பண்றது இல்ல. ஒரு புக்கை கொடுத்து இதுல இருக்கிறதா உண்மை, சரண்டர் பண்ணு, உன் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணு. அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு, மணி அடிச்சிட்டாங்க, பஞ்சாயத்து முடிஞ்சது, கிளம்பு கிளம்பு. இன்டெலிஜென்ட்டா தேடி ஆராய்ந்து தெளிவோடு புரிந்து கொண்டு அந்த பரம சத்தியத்துக்கு சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்ற ட்ரெடிஷன் மட்டும்தான் நிக்க போகுது. அதுவும் இப்ப வெறுமனே சாதாரணமான சிம்பிள் லாஜிக்கு, சிம்பிள் ரேஷனாலிட்டி, சிம்பிள் சயின்ஸ் வச்சுலாம் யாரும் ரிசர்ச் பண்ண போறது இல்ல. சூப்பர் கம்ப்யூட்டிங், ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங் இஸ் அவைலபிள் இன் டே டு டே லைஃப். ஒரு
பிராம்ப்ட்ல கிடைக்குது. சும்மா ஒரு பிராம்ப்ட் போட்டீங்கன்னா 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திரமும் ராசியும் திதியும் ஒரே நேரத்தில் எப்ப வந்தது அப்படின்னு போட்டீங்கன்னா எடுத்துட முடியும். ஒரே ஒரு பிராம்ப்ட். எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டிங் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால இப்ப ஆக்சுவலா அடுத்தது வந்துட்டு இருக்கு. ஏஐ தாண்டி ஏஜிஐ ஏஎஸ்ஐக்கு போயிட்டோம். அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ ஆக்சுவலி ஏஐ அவுடேட் ஆயிடுச்சு. ஏஜிஐ ஏஎஸ்ஐ எல்லாம் வந்துருச்சு நம்ம லைஃபுக்குள்ள. சோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங், இந்த டெக்னாலஜி, இந்த நாலேஜ் இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்ண சொல்ற அந்த ட்ரெடிஷன், அந்த தாட் கரண்ட், அந்த ட்ரூத், எக்ஸ்ப்ளோரிங் சென்டர்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர்டு ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான். அதனால அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் இரவு உறங்கும் பொழுது இந்த விரஜாகும மந்திரம் என்னுடைய வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். வேணா நீங்க நம்ம வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏஐல கேட்டாலும், ஆஸ் நித்யானந்த ஏஐ கேட்டாலும் கொடுத்துரும். ராத்திரி உறங்கும் பொழுது உங்கள் மனம் பரம்பொருளில், பிரபஞ்ச சக்தியில் கரையட்டும். நாளை நீங்கள் மீண்டும் எழும்பொழுது புதிய மனம், இந்த பழைய மனத்தோடு சம்பந்தமே இல்லாத, இந்த பழைய மனம் வைத்திருக்கும் பயம், துக்கம், கோபம், ஏமாற்றம், வருத்தம், ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லா பேட்டர்ன்ஸ், குட் பேடுன்னு நீங்க நினைக்கிற எல்லாமே பேட் தாங்கய்யா. ஏன்னா நீங்க நினைக்கிற குட்டும் ரொம்ப சின்ன குட்டு. அது எப்படின்னா, உங்க மேனேஜர் உங்க உயிரையே உருவிட்டு புழிஞ்சு எடுத்து வேலை வாங்கிட்டு பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு மெடல் போடுற மாதிரி, அந்த மாதிரி லெவல் குட்டு தான் நீங்க வச்சிருக்கிற குட் எல்லாங்கய்யா. இது மொத்தமும் குட்டு பேடு ரைட்டு ராங் நீங்க நினைக்கிற மொத்தமும் பிரபஞ்ச சக்திக்குள் கரைந்தொழிந்து போகட்டும், மறைந்தொழிந்து போகட்டும், எரிந்தொழிந்து போகட்டும். நாளை காலை மலரும் பொழுது நான் புது உணர்வோடு, புதிய சுத்த புத்தியோடு பிறப்பேனாக, சுத்த புத்தியோடு மலர்வேனாக அப்படின்னு உங்களை சமர்ப்பித்து விட்டு உறங்குங்கள். இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்ணுங்க. இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ண சொல்லி நான் கேட்கல. இன்டெலிஜென்ட்டா ஆழ்ந்து யோசித்து, ஆழ்ந்து சிந்தித்து, ஆழ்ந்து பார்த்து இன்டெலிஜென்ட்டா பரம்பொருள்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இது சில நாட்களிலேயே நீங்க பாப்பீங்க. பழைய மனம், அந்த பழைய மனத்தோட தாக்கம் உங்க மேல, அந்த பிடி தளர ஆரம்பிச்சு, அந்த இறுக்கமான புழுக்கமான பிடி கழண்டு நீங்கள் புத்துணர்வோடு, புதிய சக்தியோடு, புதிய புத்தியோடு, புதிய நோக்கிலும் புதிய போக்கிலும் இயங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வாங் மன சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண ரேதோ புத்யாகூதிஹி சங்கல்பாமே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயாசகம் ஸ்வாஹா. சந்நியாசம் எடுக்கும் பொழுது நமக்கு நாமே ஸ்ராத்தம் செய்து இந்த விரஜாஹோம மந்திரங்களை வைத்து ஆகுதி கொடுத்துருவோம். அது என்னன்னா, ஓர் உடம்பிற்குள்ளேயே நான் நினைக்கிற இந்த ஐடென்டிட்டி, ஈகோ, நான், இந்த அனைத்தும் இறந்து போகட்டும், அந்த இறந்ததற்கு நானே ஸ்ராத்தம் கொடுக்கிறேன்னு கொடுத்துடுறோம். சந்நியாசத்தோட ஒரு அடிப்படை பிரின்சிபிள் தனக்கே ஸ்ராத்தம் கொடுப்பது. கொடுத்துட்டு தான் த்விஜனாக மாறுகின்றோம், இரண்டாம் பிறப்பெடுக்கின்றோம், புது பிறப்பெடுக்கின்றோம். இது சன்னியாசிகள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் ஞானமடைய நினைக்கின்ற அனைவரும் நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவருடைய திருவடியிலே உங்களை சமர்ப்பித்து, உங்களை அவருக்குள்ளே கரைத்து, அவர் வடிவமாக இருக்கின்ற அக்னியிலே உங்களை சமர்ப்பித்து, நான் சொன்ன மாதிரி சிவன் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னா சிவாக்னி, யார் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அவருடைய வடிவமாக இருக்கின்ற அக்னியிலே உங்களை சமர்ப்பித்து, ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் பொழுதுங்க உணர்வாலே அந்த பரம்பொருள் வடிவமாக இருக்கின்ற பரம்பொருளின் ஞான அக்னியில் உங்களை சமர்ப்பித்து, உங்களுக்கே ஸ்ராத்தம் பண்ணிட்டு இந்த விரஜாஹோம மந்திரம் மூலமா உங்களை சமர்ப்பிச்சுட்டு, வாங் மன சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண ரேதோ
புத்யாகூதி மே சங்கல்பா மே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சக்கும் ஸ்வாஹா அப்படின்னு உங்களை சமர்ப்பித்து விட்டு உறங்குங்கள். இந்த ராத்திரி நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி செய்யற இந்த ஒரே ஒரு நுட்பம், டெக்னிக், இந்த ஒரு தந்திரம் போதுங்கயா. சில நாட்களிலேயே நீங்க புது நபரா மாறி இருப்பீங்க. உங்களுடைய பழைய பர்சனாலிட்டி இர்ரெலவெண்டாவும் ரிடண்டன்டாவும் போயிட்டு இருக்குங்கயா. உங்க பழைய பர்சனாலிட்டி நினைவுக்கே வராது. நீங்களே தெரியும், ஆஹா மென்டலா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி சஃபர் ஆயிட்டு இருந்தவனா நானு, என்னடா இப்போ அதெல்லாம் நினைவிலேயே இல்லை அப்படின்னு இருக்கும். துக்கங்கள் தான் நினைவில் இருக்கும். நினைவிலிருந்து அவை மறந்து விட்டிருந்தாலே அது உங்களை விட்டு சென்று விட்டதுன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்தோட ஒரு அடிப்படையான சத்தியம், ஒரு உடலுக்குள் பல நீங்கள் அழிய வேண்டும், எரிந்தொழிய வேண்டும். அதுதான் இந்த சந்நியாசம் எடுக்கும் பொழுது தனக்குத்தானே ஸ்ராத்தம் செய்து கொள்வது. கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்.